வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் பூண்டு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தக்காளி, புளி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடி, மிளகாய் தூள், மஞ்சள், எண்ணெய், உப்பு. பூண்டு மசியல் இன்னைக்கு நம்ம மண்பானையில் செய்ய போகிறோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1/4 கிலோ பூண்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு சைடு அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்க. நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடுகு வெடிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மூணு வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வணங்கும் வெங்காயம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அஞ்சு தக்காளி கட் பண்ணது சேர்த்திக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிச்சு வர்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நம்ம பூண்டை வேக வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க மத்தில் வச்சு. ஏன்னா இது மசிச்சு பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் முழுசாக போட்டிங்கனாக்கில் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச பூண்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு லெமன் சைஸு, அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இந்த பச்சை வடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா தேலி வரணும் மேலே. எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. பூண்டு மசியல் ரெடி. இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.